சிஏ படிக்கிறோம், பட் ஆனால் ஃபோக்கஸே இல்லை, எக்ஸாம் எழுதுறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்துட்டு எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குன்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்துருதுன்னா, ஐயோ இவ்வளோ காசு கட்டி நம்ம எக்ஸாம் எழுதணும், ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு பயம் வந்துடுது. ஸோ இந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி காசை கட்டிட்டிங்கன்னா தான் பயம் வரும். அதாவது ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு வாங்க, டைம் எடுத்துக்கிட்டே போகும், பட் ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் எக்ஸாம்ஸ்லாம் டேட் ஆல்ரெடி சொல்லிவிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி யூஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்னென்னா டேட்டை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலாம். அது வந்து எல்லாருமே வந்து ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறாங்க. நிறைய பேர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இந்த டேட் வேணாம், இன்னொரு 3 மாதம் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி காசை கட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்துடும். பயம் வந்துன்னா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா you will ask lot of questions and then you will sit and read and study, do the MCQs, practice, and then you can pass the exam.